அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது நம்மளோட கனவுல சிவன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் பார்த்தா அதற்கு உண்டான பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சிவலிங்கத்தை நம்ம கனவுல பார்த்தோம்னா நமக்கு வாழ்க்கையில வெற்றி கிட்டும், நம்ம செய்யக்கூடிய வேலையில வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும், நமக்கு பிரச்சனைகளா இருந்து விடுபட ஆரம்பிப்போம், நம்மளோட வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும், நமக்கு இருந்துட்டு வந்த நோயில இருந்து நம்ம விடுபட ஆரம்பிப்போம். அதே போல கனவுல சிவன் பார்வதி 2 பேரும் ஒன்னா நம்ம பார்த்தோம்னா புதிய வாய்ப்புகள் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும், புதிய வருமானங்கள், புதிய பயணம், நம்மளோட உணவுகள், புது விதமான உணவுகள் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்ப உடம்புல ஏதாவது வியாதிகள் இருந்தாலும் அதுல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது சிவனுடைய ருத்ர தாண்டவத்தை நம்ம கனவுல பட்டோம்னா நம்மளோட பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுபட ஆரம்பிப்போம். சில தடங்கல்கள், நம்ம செய்யக்கூடிய வேலைகள் சில தடங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த தடங்கள்லாம் நம்ம சீக்கிரம் முறியடிச்சிருவோம். அதுல இருந்து நமக்கு ஒரு பெரிய லெவல் வருமானம் இல்ல ஏதாவது ஒரு வாய்ப்புகள் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும். அடுத்தது சிவன் கோவில். நம்மளோட கனவுல நம்ம சிவன் கோயில பார்த்தோம்னா கணேசன், முருகர் இவங்க 2 பேரோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருந்த நோய்கள் இருந்து நம்ம விடுபட ஆரம்பிப்போம். அடுத்தது திரிசூலம். திரிசூலத்தை நம்ம கனவுல பார்த்தோம்னா நம்மளோட பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இந்த 3ல ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம சந்திக்க போறதா அர்த்தம். இல்லாட்டி நம்மளோட பிறப்பு, இல்லாட்டி இப்ப நம்மளோட வாழ்க்கை, அடுத்து நம்ம இறப்பு, இந்த 3 சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட ஆரம்பிப்போம். நம்மளோட கனவுல நம்ம அரை நிலா, அதாவது இந்த 3ஆம் பிறைன்னு சொல்லுங்க, அந்த நிலாவை நம்ம கனவுல பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகள் நம்ம எடுக்க போற நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். பொதுவா இது கல்விக்கு சம்பந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது தேர்ட் ஐ. நம்ம 3வது கண்ணை நம்ம கனவுல பார்த்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தது கங்கா, தண்ணீர், அதாவது கங்கா இல்லாட்டி புனித நீர், எது வேணாலும் சொல்லலாம். நம்மளோட மனசுல உள்ள குழப்பங்கள் நீங்கி நம்ம ஒரு தெளிவான ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். மிக்க நன்றி.